தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள்ல, அதாவது நம்ம சமூக நீதி நாள் உறுதியேற்பு எடுத்துக்கலாமா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் வாழ்வியலின் கடைபிடிப்பேன். வழிமறையாக சுயமரியாதை, பகுத்தறிவு, ஆளுமை திறனும் கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுட பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன். வணக்கம். புன்னகையோடு. அப்படியே இந்த ஆடியோவையும் கேட்டுருங்க. நம்ம சீமான் பெரியார பத்தி பேசுனதுதான், வேற என்ன கேக்குறீங்களா? எல்லாரும் பெரியார் என்று சொல்லுற ஐயா ஈவேரா இருக்கார் பத்தில, அவர் வர்றாப்ல. வராப்ல வருவார். வந்துட்டாரு. குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாயனும் வடிவம் கொள்ளும். இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல். உலகத்திலேயே ஆக சிறந்த அறிவியல் அது. பாலைவனம் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு ஒருத்தன் அறிவியலோட சொல்லியிருக்கிறேன். அதுவும் இதுவும் அப்படியே நடுக்குற்று வந்தா பாலை ஆயிருமாமா. எந்த அறிவியல் அறிஞர்னு சொல்லலாம். நம்ம பாட்டை இளங்கோடிய இது ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரி கதை. இது விபச்சாரி கதை. யாரு? ஐயா ராமசாமி சொல்றாரு. அதாவது பாலைவனம் தோன்றியதை விபச்சாரி கதைன்னு ராமசாமி சொல்றாராமா. என்னடா ஒண்ணுமே புரியலையே. பாலைவனம் தோன்றிய அந்த அந்த அறிவியலை சொல்லும் போது அத போய் யாராவது விபச்சாரி கதைன்னு சொல்லுவாங்களா? ஓ, இளங்கோவடிகள் பாலைவனம் எப்படி தோன்றியது அப்படிங்கறத மட்டும்தான் அந்த கதையில எழுதி இருக்கிறாரா? பாருங்களேன், நமக்கு இது தெரியாம போச்சு. அதாவது சிலப்பதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த பாலை நிலம் எப்படி தோன்றியது அப்படிங்கறத பத்தி மட்டும் தாங்க எழுதி இருக்கிறாரு. வேற ஏதாவது எழுதி இருக்கிறாருன்னு கேட்டு வந்துடலாமா? ஒண்ணு மட்டும் நம்ம பேசிருக்கூடாதுல்ல. ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரி கதை. சிரிக்காதடா. பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொல் தென்திசை ஆண்ட தென்னவன் வாடி. இது தேவடியா கதை. என்ன பாக்க, இங்க இருக்கிறவன் தென் திசை ஆள்றான், அங்க இருக்கிறவன் வடதிசை ஆள்றான். காவிரியும் கடலும் ஒன்றாக கலக்கிறது. இது தேவடியாவின் கதை. பாலைவனம் எப்படி உருவாச்சுன்னு எழுதியிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த காவிரி ஆறு எப்படி கடல்ல கலக்குதுன்னு எழுதி இருக்கிறான். இது எப்படிங்க தேவடியால் கதையாகும்? ராமசாமி தப்பாதாங்க பேசியிருப்பாரு. இதெல்லாம் எப்படி ராமசாமி பார்க்காம விட்டாரு? பாருங்க, பாலை நிலம் தோன்றியதை பற்றி ஒரு 300-400 பக்கம் எழுதி இருக்கிறாரு. காவிரி கடல்ல கலந்ததை பத்தி 500-700 பக்கம் எழுதி இருக்கிறாரு. இதெல்லாம் படிக்காம எப்படி இருந்தாலும் விட்டாரு? சரி, வேற ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்போமா? இது தேவடியா கதை. என்ன பாக்காதரா, அவரை பாருங்க. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பமணிப்பு ஆடையது ஊர்த்து கருங்கையல் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாடி காவேரி. இது யாரு? விளை மாது கதை, வேசி கதை. இது வேசி கதை. ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணக்கு இல்ல. அடுத்தது, எப்படி உன் தாய விபச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா. உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துறது? டேய் பைத்தியக்கார பைத்தியக்கார பையல, உன் அம்மாவை அப்படி சொன்னவனே எப்படா நீ அப்பான்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு புரியல. இத பத்தி மட்டும்தான் அவர் அந்த அந்த காப்பியம் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த தேரா மண்ணா அதெல்லாம் ஏன் நீ சொல்லாம விட்ட? அதெல்லாம் இருக்கே. சரி, பெரியார் ஏன் அதை அப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு இவன் ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறான் அப்படிங்கிற கேள்வியும் இங்க இருக்கு. 1330 குறள் எழுதுன நம்ம வள்ளுவன ஏன் முப்பாட்டேன் வள்ளுவேன் அப்படின்னு இவன் சொன்னான். கல்லுண்ணாமை புலாலுண்ணாமைன்னு எழுதின வள்ளுவரை பைத்தியக்கார பையன் இவனே சொன்னான். ஏன்னா இவனுக்கு கல்லு பிடிக்கும், கரியும் பிடிக்கும். இவன் குடிக்கிற, அதாவது இவனுக்கு பிடிச்ச கல்லையும் கரியும் தப்புன்னு சொல்லிட்டா அவன் பைத்தியக்கார பையன். ஏண்டா முப்பாட்டன்னு சொல்ல வேண்டியதானே? அவன் வழியில நடக்க வேண்டியதானே? இவனுக்கு இவனை எங்கேயாவது பாதிச்சிச்சு அப்படின்னா மட்டும் அவனை திட்டுவான். இல்லைன்னா
அதுவும் முக்கியமா ஏதாவது ஒரு இடத்துல பெண்களை பாதிக்கிற மாதிரி எழுதியிருந்தா அதெல்லாம் அவர் கட்டுக்கவே மாட்டான். சரி, இவனுக்கு ஏன் அந்த கண்ணகிய பிடிச்சிருக்கு அப்படின்னா, இவனுக்கு கண்ணகி கதாபாத்திரம் எல்லாம் பிடிக்கல, இன்னைக்கு இருக்கிற கயல்விழிய பிடிச்சிருக்கு. நீங்க வேணா நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணி பாருங்களேன். சீமான் தான் கோவலன், கயல்விழி தான் கண்ணகி. எந்த சீன் எடுத்து பார்த்தாலும் அதுவும் இதுவும் பக்காவா பொருந்தும். அர்ணையூர்ல இருந்தானா, இப்ப சென்னை வந்துட்டான். எதுக்கு? வியாபாரம் பண்றதுக்கு. சரி, இவன் என்ன பண்ணணும்னு வந்தானோ அதையெல்லாம் உருப்படியா பண்ணானா? ஒன்னும் விளங்கல. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய வியாபாரியுடைய மகளை, அதாவது கவர்மெண்ட் வியாபாரியுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். காளிமுத்து பிள்ளைதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பேரு கயல்விழி. கண்ணகி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமில்ல? கோவலன், அதாவது சீமான் எந்த மாதவி வீட்டுக்கு போனாலும் கேள்வியே கேட்டதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கானோ கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படித்தான் இருந்திருக்கான். ஆனா கண்ணகி என்கிற கயல்விழி ஒரு கேள்வி கூட கேட்டதில்லைங்க. ஏதோ அதுல ஒரு மாதவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அரசு நீதி கேக்குது. உடனே கால்சிலம்போட கண்ணகி போன மாதிரி நைட்டியோட கயல்விழி வெளியே வந்துட்டாங்க. கோவலன், சீமான ஏன் சார் டார்கெட் பண்றீங்க? சீமான் ஒரு உத்தமன் சார், சீமான் ஒரு உத்தமன். Do you know why? Do you know how? கண்ணகி கூட கால்சிலம்ப ஒட்டச்சுதான் காமிச்சாங்க கோவலன் குற்றவாளி அல்ல என்று. ஆனா நம்ம கண்ணகி அது கயல்விழி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சீமானோட கழுத்தை கட்டிமா புடிச்சுக்கிட்டு, கொல்லையில கொல்லையில இத்தனை பொம்பளைங்க இருக்கையில, ஏன் இருக்கையில என்னம்மா இருக்கு அங்க ஏறிட்டு போன, கொல்லையில கொல்லையில இத்தனை பொம்பளைங்க இருக்கையில, எந்த பொம்பளைங்க? அதான் இருக்காங்கல்ல, வீரப்பம்புள்ள, கார்த்திகா, பருகானா, அப்புறம் புதுசா சேர்ந்திருக்கிற அத்தனை பொம்பளைங்களும், அது போக எம்எல்ஏ கேண்டிடேட் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. நவீன கண்ணகி தான் நம்ம கயல்விழி. ராஜாவை எதிர்த்து கேட்ட அந்த கண்ணகி கோவலனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படிங்கறதான் இளங்கோவடிகள் எழுதி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்ம கயல்விழியும் அரசுக்கு எதிரா என்ன வேணாலும் பேசுவேன், ஆனா புருஷனுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசிட மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. இளங்கோவடிகள் எழுதிய கதாபாத்திரத்தை, அதாவது கண்ணகி கதாபாத்திரத்தை நிஜத்தில் வாழ்ந்து காட்டும் கயல்விழியே, கண்ணகி செய்தது தவறு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். கயல்விழி, நீங்க செய்வது தவறுன்னு எப்ப பேச ஆரம்பிக்க போறீங்க? அதே மாதிரி தான் இவங்க தாரம் எப்படி கயல்விழியா இருக்காங்களோ, அவன் தாயும் கண்ணகி ஆயிட்டாங்க. புருஷ ஏறிட்டு போறப்ப எதுவும் பேசாம கம்முன்னு இருக்கிறவருக்கு பேரு கயல்விழினா, இல்ல அந்த காலத்து கண்ணகின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒண்ணுதான். அந்த கண்ணகிக்கு பத்தினி வேஷத்தை நீ கொடுத்தன்னா அது விபச்சாரியின் கதை இல்லாம வேற என்னவா இருக்கும்? ஊரவே எரிக்க முடிஞ்ச கண்ணகியால, அதாவது பெரிய பெரிய போலீஸ்காரங்களை எல்லாம் எதிர்க்க முடிஞ்ச கயல்விழியால, அட குடும்ப மானத்தை கெடுத்து சொத்தையெல்லாம் அழிச்சு வாய திறந்த பொய்ய மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கோவலனையும் சீமானையும் ஏன் இந்த கண்ணகியும் கயல்விழியும் ஒரு வார்த்தை கூட இங்க கேட்கறது இல்ல அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. அதனாலதானோ என்னவோ நிறைய ஆண்களுக்கு கயல்விழியும் கண்ணகியும் பிடிச்சிருக்கு. ஏண்டா, ஆம்பளை அப்படி இப்படித்தான் இருப்பான், பொம்பளை அதெல்லாம் பொறுத்து போனோம் அப்படின்னு நீ காப்பியமாவே எழுதி வச்ச கேவலத்தை நாங்க எதுக்கு படிக்கணும்? இதை எழுதின இளங்கோவடிகள் தான் தமிழோட ஆக சிறந்த வெண்ணெய். அந்த வெண்ணெய இந்த நொண்ண தூக்கி வச்சு பேசுவான். அதை கேட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் கைய தட்டி சிரிப்பாங்க. இதுக்கு ஒண்ணும் நீ கைதட்டி சிரிக்க வேண்டியது இல்ல, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய பெருமை கிடையாது, நீ ஒண்ணும் விபச்சாரி இல்ல அப்படின்னு புரிய வச்ச எங்க தந்தை பெரியாருன்னு சொல்லுவோம். பெண்களுக்கு சுயமரியாதை நான் என்னன்னு சொல்லி கொடுத்ததுதான் தந்தை பெரியார். சுய ஒழுக்கமாயிருன்னு உங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு பிடிக்கலையே, எப்படா பிடிக்கும்? சீமானுக்கும் கோவலனுக்கும் சுய ஒழுக்கம்னா பிடிக்குமா? குறிஞ்சியும் முல்லையும் நடுக்குச்சுன்னா பாலை ஆகுமாமா. இத இளங்கோவடிகள் ஒரு 200 பக்கத்துக்கு சொல்லி இருக்கிறாராமா. என் விளக்கென்ன, ஏதோ முக்குல எழுதி வச்சிருக்க இந்த ஒத்த வார்த்தையை தூக்கி பேசிக்கிட்டு இருக்கிறியே, மொத்த சிலப்பதிகாரமும் என்ன சொல்லுது? அதுல கயல்விழி வராங்களா? சீமானாகிய நீயும் இருக்கியா? நீ ஊரு மேஞ்சதுக்கு இங்க பிரச்சனையாவதா? அதே பிரச்சனை கவர்மெண்ட் கிட்டயும் போகுதா? கோர்ட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுதா? இப்பவும் கயல்விழி என்ன சொல்றாங்க? கண்ணகி ஆட்ட, என் புருஷன் நல்லவன், என் புருஷன் நல்லவன். இந்த விளக்கமா இருக்கு எதுக்குடா பட்டு குஞ்சம்? இதுல கண்ணகி கதாபாத்திரமா இருந்தா என்ன, கயல்விழி நிஜ பாத்திரமா இருந்தா எங்களுக்கு என்ன? தப்பு செய்யறவன செருப்பு கழட்டி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறவர் தாண்டா தந்தை. அதை எங்க தந்தை
நிறையவே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாருப்பா. இதையெல்லாம் கயல்விழி சரியா படிக்காததுனாலதான் உன் கழுத்தை புடிச்சு நீ வேணா போடா மாமா, நான் வேணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கள்ளநாமை பேசின வள்ளுவர் பைத்தியக்காரன்னா புருஷன் எதிர்த்து பொண்டாட்டி பேசக்கூடாதுன்னு சொல்றது விபச்சாரியின் கதைதான். நீ வேணா அந்த கதையை போற்றி பேசிக்க, ஏன்னா அது உன்னோட கதை. உன் சொந்த கதைக்கெல்லாம் நாங்க இங்க சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா சில்றப்பையா. நான் உங்ககிட்ட கோவமா தான் பேசுறேன், ஆனா கயல்விழி கிட்ட புன்னகையோட தான் சொல்றேன். கயல்விழிக்கா தைரியமா இருங்க, சுயமரியாதையோட இருங்க. இதுக்கு மேலேயும் இந்த சில்றப்பைய ஏதாவது சில்மிசம் பண்ணானா இதோட நிக்க மாட்டான், இன்னும் பண்ணுவான். பண்ணுனா கண்ணகி மாதிரி அமைதியா இருக்காதீங்க, வெட்டி விட்டுருங்க, அதுவும் புன்னகையோட. நன்றி, வணக்கம்.